எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான ஒவ்வொரு முக்கியமான டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனோட அடிப்படையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கண்டனில் இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம இன்றைக்கி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவரது கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் ஆகும். ஆடம் ஸ்மித் யார்? பொருளியலின் தந்தை. இவருடைய கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்டது. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா செல்வ இலக்கணம் ஆகும். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை 1759 வெளியிடப்பட்டது. நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு 1778 உருவாக்கப்பட்டது. இந்த ரெண்டும் இவங்களுடைய முக்கியமான சிறந்த நூல்கள். அப்போ இதுலேருந்து என்னெல்லாம் கேள்விகள் வரலாம் அப்படின்னா, பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித்து. அவங்களுடைய நூல் என்னது? செல்வ இலக்கணம். எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா செல்வத்தினை அடிப்படையாக கொண்டது. அதுக்கடுத்து அவங்க எழுதின இன்னொரு நூல்கள் என்னென்ன அப்படின்னா, நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை 1759. அடுத்து நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு 1778. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆடம் ஸ்மித்தின் 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடுகள்: சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. அப்போது ஆடம் ஸ்மித்தோட வரி விதிப்பு கோட்பாடுகள் மொத்தம் 4: சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. அடுத்து நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேர்முக வரியில் என்னெல்லாம் வருது அப்படின்னா, வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி மற்றும் பத்திர பரிவர்த்தனை வரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறைமுக வரியில் சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, பத்திர பரிவர்த்தனை வரி 2 வருது. அடுத்து சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி. அதுக்கப்புறம் ஆடம்பர வரி. இவ்வளவும் மறைமுக வரிகள். அடுத்து மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் CBDT ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. எப்போ? 1963 மத்திய வருமான சட்டம். அதுக்கு கீழே நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. பணத்தின் ரூபாய் குறியீடு. இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. இது ஜூலை 15, 2010 ஜூலை 15, 2010 அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. உதயகுமார் அவங்களால் உருவாக்கப்பட்டது. ஜூலை 15, 2010 அன்று இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து பணவீக்கம் மற்றும் பணவாட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பணவீக்கம் என்பது விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கும். பணவாட்டம் என்பது விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிக்கும். இப்போது பணவீக்கம், தங்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருளோட மதிப்பு என்ன செய்யுது? ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பணத்தினுடைய மதிப்பு கம்மியாகுது. இதுதான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருந்தது அப்படின்னா அது பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பண மதிப்பிழப்பு. 2016 நவம்பர் 8ஆம் நாள் இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்தது. அதாவது இதில் அந்த வருடமும் நாளும் ரொம்ப முக்கியம். அதை நல்லா பார்த்துக்கிடுங்க. 2016 8ஆம் தேதி நவம்பர் 8, 2016 நவம்பர் 8 500 ரூபா 1000 ரூபா அந்த நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து தனது ஆட்சியில் ஷெர்ஷா சூரி குடிமக்களுக்கும் இராணுவத்திற்குமான ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தார். அவர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட 178 கிராம் எடை கொண்ட வெள்ளி நாணயம் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரூபியா என்று அழைக்கப்பட்டது. அந்நாணயம் முகலாயர் மற்றும் மாராத்தியர் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை புழக்கத்தில் இருந்தது. ருப்பியா அப்படின்னு சொல்லக்கூடாது.
எவ்வளவு எடை உள்ளது அப்படின்னா 178 கிராம். வெள்ளி நாணயம் என்னது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். வெள்ளி நாணயம் ருப்பியா யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா ஷெர்ஷா சூரி. எப்போ 1540 1546 16ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் த ப்ராப்ளம் ஆஃப் தி ருப்பி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்பட்டது. அப்போ இதில் கேள்விகள் எப்படி வரலாம் அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி எதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் த ப்ராப்ளம் ஆஃப் தி ருப்பி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. எப்போ அப்படின்னா 1934ஆம் ஆண்டு. அடுத்து எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதையும் எப்படி பாதுகாக்க உரிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், அதாவது எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதையும் எப்படி பாதுகாப்பாக உரிய இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்கிறது. 10,000 ரூபாய் வரை மதிப்புடைய நோட்டுகள் அச்சடிக்க இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் இருந்தாலும் தற்போது அதிகபட்சமாக 2,000 ரூபாய் மதிப்பு வரையிலான பணத்தை மட்டும் அச்சடிக்கிறது. இப்போ புழக்கத்தில் இருக்கிறது 500 ரூபாய் மட்டும்தான். 2,000 இப்போ தற்சமயம் புழக்கத்தில் இல்லை. 1867 to 68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு கொவ்வாத இந்தியா ஆட்சியும் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காங்க. பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். அப்போ தனிநபர் வருமானத்தை பற்றி முதல்ல கூறினது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. எப்போ 1867 to 68 அந்த ஆண்டு. அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எப்போ 2016 ஜனவரி 16. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் என்பது இந்திய அரசின் ஒரு முன்முயற்சி திட்டம். இதன் முதன்மையான நோக்கம் தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல். இதில் நமக்கு ஆண்டு தான் முக்கியம், 2016. அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2016. இத்திட்டத்தின் மூலம் பட்டியலின அல்லது பழங்குடியின கடன் பெறுபவர் மற்றும் ஒரு பெண் கடன் பெறுபவர் கிரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை ஒரு வங்கி கிளைக்கு ஒருவர் என வங்கியில் கடன் பெறுவதை எளிதாக்குவதாகும். ஸ்டாண்ட் அப் இந்தியா 2016 ஏப்ரல் 5, ஸ்டார்ட் அப் இந்தியா ஜனவரி 16, 2016. இதுவரையில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாக்ஸ் கேள்விகளிலிருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்குறேன். ஷெர்ஷா சூரி அவங்க வெளியிட்ட வெள்ளி நாணயத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்து அப்படின்னா அந்த விடையை ஆன்சர் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.